ஏத்திக்கோ. நீ எனக்கு இங்கே இது தன்னோட சாப்பாடு எடுத்துட்டு வருமா எல்லாம் ஒட்டுக்கா போயிடலாம். என்ன என்ன நீ வேலையை பாரு. நான் நடக்குது தானே பூரா 1000 லாபத்துக்கு. துர்காக்கா மாசமா இருக்கிறாங்க, முடியாம மலைப்பாதையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களை கூட்டிட்டு வரணும். அதான் வருவாருமா, வந்தோம்னா அனுப்பி விடுறேன். மேல கடை வச்சிருக்க பாட்டியம்மா பேச்சு தானே? ஆமா. என்ன காலையில கடை மூடி இருந்துச்சு, இந்த பாட்டு ரெண்டு எடுத்துட்டு போ. அது அங்கேயே வைங்க, நான் சந்தைக்கு போயிட்டு வந்து எடுத்துக்கிறேன். ஆமா, நீங்க மெக்கானிக்கா? நான் கூட நேத்து உங்களை பார்த்து சமயக்காரன் நினைச்சேன். இந்தாமா நெல்லுமா. நேற்று போலீஸ் அதிகாரியோட புல்லட்ல வந்து இன்னைக்கு போலீஸ் முன்னாடி காக்கி பட்டை போட்டு அவங்க வேலை வாங்கிட்டு இருக்கேன். உனக்கு எப்படி தெரியுதா? மெக்கானிக்கு கூட தான் காக்கி பட்டை போட்டு வேலை பார்க்குறாங்க. போலீஸ்னா சட்டம் எங்க? இந்த இதை எடுத்துட்டு வரேன். இந்தாமா நெல்லுமா. உங்க கண்ணுக்கு நான் சமையல்காரனா தெரியுது, மெக்கானிக்கா தெரியுது, ஆனா போலீஸ்காரன் மட்டும் தெரியல. எந்த ஊர்ல இங்க வாங்கிட்டு போன சோளப்பட்டு போலீஸ்காரங்க திருப்பி கொடுத்துருக்காங்க? அதான் நான் கொடுக்குறேன்ல. அதான் நீங்க போலீஸ் இல்லைன்னு சொல்றேன். நீ வேலையை பாருங்க. இந்தாமா. எத்தனை வாட்டி சொல்றது? நதியா? நம்ம ஊர்ல எங்க நதியான்னு பேர் வைக்கிறாங்க. இந்தாமா, ஒரு போலீஸ்காரன் பேரை கேட்டாண்டா சொல்ல மாட்டியா? நாங்க எங்களை நதியான்னு சொல்லிக்க கூடாதா? அப்பா பேரு நதியா இல்ல. இந்த பாரு, இந்த மலம் போய் சொன்னேன்னு வச்சுக்கவே அப்புறம் கேம்ப்ல கொடுக்கணும் விசாரிக்க வேண்டியது வரும். மிரட்டுறீங்களா? உங்களுக்கு இதெல்லாம் ஒத்து வரல. போங்க, போய் போலீஸ்களுக்கெல்லாம் நேரத்துக்கு சாப்பாடு போடுங்க. போங்க. இன்னைக்கு என்ன பார்த்தா போலீஸ்காரன் தெரியலையா? அப்படி தெரிஞ்சிருந்தா பயந்துருக்க மாட்டோமா? போங்க போங்க. எங்க பாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க, நீ வேலை செஞ்சு போதும்னு துரத்தி விட்டாங்க. இப்படி நீ சொன்ன மாதிரி இப்ப நான் போலீஸ் இல்லை. ஐயோ, எங்களுக்கு உதவி செய்ய போயிட்டு உங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஒரு ஊரோட வேலையா முக்கியம். பரவாயில்ல, பாட்டி நல்லா பாத்துக்கோங்க. வேற என்ன? தமிழரசி. நல்லா இருக்கேன். போலீஸுங்க கிட்ட எல்லாம் இந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு எங்க பாட்டி சொல்லிருக்கு. இப்ப மட்டும் சொல்லிட்டு இப்பதான் நீங்க போலீஸ் இல்லையே. இதுக்கப்புறம் இந்த மலைக்கு நான் எப்ப திரும்ப வருவேன்னு இல்லையான்னு தெரியாது. சந்தோஷமா இருக்கேன். சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோங்க. மண்டையில இருக்கிற முடியெல்லாம் நரைக்குது பாருங்க. ஆமாமா இல்ல, கண்டிப்பா வாட சொல்லாமையா? இதான் சொல்லுவீங்க. மலையை விட்டு கீழே இறங்கணும்னு எங்க எல்லாம் மறந்துருவீங்க. நான் மறக்க மாட்டேன். பாப்போம் பாப்போம்.